பாயிண்டே கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இவரோட நீங்கள் ஆடுவீங்க அடுத்த வருஷம். அதான் நான் ஆடமுடியாது சொன்னேன். நல்லா இருக்கும் காம்படிஷன். அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு டஃப் கொடுக்கலாம். பிடிக்கணும் இல்லை வேற அவருக்கும் கொஞ்சம் ஆடுறதுக்கு இல்லை யூனிக், அதாவது அந்த அவருக்குமே ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். இல்லை அந்த வெட்டரன்ஸ்லேயே ஒரு வித்தியாசமாக ஆடுற நீங்கள் தான் இப்போ பார்ட்டிஸ் வந்துட்டீங்க. எவன் கட் பண்ணுறான் 2 சைடு? டிஃபென்ஸ் பிளேயரே இல்லையே. ஜீரோ மென்லேயே டிஃபென்ஸ் பிளேயர் இல்லையே. மென்ல இல்லை, பட் மேகன்னு ஒருத்தருக்காங்களா அந்த அளவுக்கு டிஃபென்ஸ் இல்லை. அவன் ஃபோர் ஹேண்டில் ஆன்டி. ஓ, அந்த அபிஷேக்னு ஒரு பிளேயர் இருந்தான், அவங்க சரி டிஃபென்ஸ் பிளேயர். ஜிம் சதீஸ்வரன், அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. ஆ அதுக்கு அடுத்து நானும் பிரச்சனை சொல்லு சும்மா சொல்லுங்க. சொல்ல வேண்டியது அல்ல அவங்க அவங்க உலகமே பார்த்து அதில் பிரச்சனை கூட பெருசெல்லாம் சரி டிஃபென்ஸ்லாம் கிடையாது. அந்த அட்டாக் தான் நீங்கள் தான் கம்ப்ளீட் டிஃபென்ஸ். இல்லை இல்லை, இப்போ நீங்கள் உங்களையும் அட்டாக் பிளேயர் ஆக்கிட்டாங்க. ஏன்னா தான் இப்படி அது அட்டாக்ல வராது. அட்டாக் அதுவும் பார்ட் ஆஃப் டிஃபென்ஸ். பட்டம் நான் பிடிச்சி தள்ளி தான் வர்றேன் அப்படின்னு. எப்படியும் அவனை போட்டேங்க அஸ்மித்தை, அவனே எதிர்பார்க்க மாட்டான். மென்ல விட்டு அவங்ககிட்ட தான் அது தெரியும், எப்படி விட்டானே தெரியல. இதில் நல்லா தெரிஞ்சிருக்கலாம் எப்படி ஆடணும். ஓரளவுக்கு அவனை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது. அதனால கொஞ்சம் எனக்கு என்ன டவுட்னா, அவன் ஏன் அவ்வளோ உங்கள்கிட்ட ரொம்ப கீழேருந்து மேலே தூக்குறான்? கேமே தான் சாரி. அப்படி தானே என்ன மென்னில் வின் பண்ணா, அதனால் அதே ஃபார்மாக கற்றுனா நான் மென்னில் வந்து அன்றைக்கி ஆடும்போது சரியா ஆடல. எனக்கு அந்த ஒரு அதுதான் பார்த்தாலே தெரியுது, நீங்கள் உங்களை நல்லா டாமினேட் பண்ணுறீங்க. அப்போ நான் தெரிஞ்சிச்சு இப்படி தான் ஆட தெரிஞ்சுது. அதை இப்படி விளாண்டானா எங்கே வேணாலும் தோற்றுருவாங்க மாட்டேன், கஷ்டம். அந்த அளவுக்கு ஹெவியாக அப்படிலாம் ட்ரை பண்ணி நீங்கள் தான் பின்னாடி போய் அப்படின்றீங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எப்போ நீங்கள் அடிக்கிறீங்கன்னு நமக்கு தெரியல. அதுதான் ஏன்னா அன்றைக்கி முன்னாடி நான் ஆடும்போது வெறும் டிஃபென்ஸ் ஆட்டம் பூரா. அந்த அட்டாக் தான் ஜெயிச்சிங்க. ஈவன் தான் அந்த லாஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தவொடனே அந்த லாஸ்ட் கேம் அந்த சர்ப்ரைஸ் தான் ஜெயிச்சிங்க 2 பாயிண்ட். இப்போ சர்வீஸ் அப்புறம் அதே போல் இவரும் உங்கள்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்ல மாட்டேன். ஹீ இஸ் நாட் கம்ஃபர்டபுள். வினோதம் கரெக்ஷன் சரத்து கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இப்போலாம் ஷரத்து அவர் ஆடுறது அதே கேம் தான். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டெபிளாக ஆக ஆரம்பிச்சிட்டோம். இல்லை அவர் இப்போது என்னென்னா, ஒரு உங்களளவுக்கு கீழேன்னு வச்சுக்கோங்க, சம் பிளேயர்னு வச்சுக்கோங்க, அவரோட சர்வீஸே போட்டுருக்காரு. ரெட் பால் அட்டாக் பண்ணுறது ஈஸியாக என்கிட்ட சர்வீஸ் பண்ண வராது அப்படின்றப்ப அவருக்கு அந்த பாதி பேர் தான் மோஸ்ட்லி டிசைட் டீம்லேருந்து இது எல்லாமே வந்து சர்வீஸ். இது பாருங்க தள்ளுறாரு பாருங்க, அந்த மாதிரி நான் நல்லா ஆட மாட்டேங்க. பால் உள்ள சைஸ் பண்ணி சர்வீஸ் 2 பாயிண்ட். பாலை லிஃப்ட் பண்ணு, வயசுக்கு பாலை லிஃப்ட் பண்ணு. சர்வீஸ் இல்லை லைட்டை லிஃப்ட் பண்ணு. இந்த ஸ்பின் எடுக்க முடியாது. ஆடணும் ஸ்விட்டாக எடுத்து வச்சு அப்படி பாயிண்ட் வரும். அதே போடுறாரு அடிங்க அவ்வளோதான். இவர் அந்த போகிற கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்கு, ஆட மாட்டேங்கிறார். அவ்வளோதான். இப்போதான் ஒரு சீரியஸாக 12 ஆகும். 11 பரவாயில்ல, ஜெயிச்சுக்கலாங்க. கேம் பாயிண்ட். சர்வீஸ் அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு சர்வீஸாக தான் நிறைய பாயிண்ட் எடுத்துருக்கு. இல்லை எனக்கு சர்வீஸ் அவர் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணிட்டா ஜெயிக்கலாம். ஈக்குவல் ஆடுறாரு. ஏன்னா அவர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு.
சர்வீஸ் ஓகே சர்வீஸ் பண்ணு. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கீழேருந்து அலோவ் பண்ணி ஆடுவீங்க.